அப்ப பிரிகையாளர்கள்னா என்னன்னு பார்த்திருந்தோம். பிரிகையாளர்கள் அல்லது பிரிகையாக்கிகள், அதாவது சிக்கலான சேதன சேர்வைகளை எளிய சேதன சேர்வைகளாக அல்லது எளிய சேர்வைகளாக பிரிகையடை செய்வதன் மூலம் சக்தியை பெறும் பாக்டீரியா, ஃபங்கஸ் போன்ற நுண்ணங்கிகளைத்தான் நாங்கள் பிரிகையாளர்கள் என்போம். இப்ப பிரிகையாக்கிகள் என்றால் என்னன்னு பார்த்தால், சிக்கலான சேர்வைகள் எளிய சேதன அல்லது எளிய சேர்வைகளாக பிரிகையடையும் செயற்பாடு. சிக்கலான சேர்வைகள் எளிய சேர்வைகளாக பிரிகையடையும் செயற்பாடு நாங்கள் பிரிகையாக்கம் என்று சொல்வோம். ஆகவே இந்த கேள்வியில சேதன கழிவுகளை சிதைவடை செய்யும் நுண்ணங்கில் எப்பொது பெயர் கொண்டு அழைக்கப்படுகின்றன என்றால் பிரிகையாக்கிகள். சரியா? பிரிகையாக்கிகள் அல்லது பிரிகையாளர்கள் என்றும் எழுதலாம். அது பாக்டீரியாவும் ஃபங்கஸும் பிரதான இடம் வகிக்கின்றன. மின்சக்திக்கான கேள்வி அதிகரிப்பால் பல்வேறு முறைகள் மூலம் மின் உற்பத்தி நடைபெறுகின்றது. அவை கீழே தரப்பட்டுள்ளன. முதலாவது உள்ளது சூரியக்களம், சூரியப்படல், அப்படித்தானே? இரண்டாவது உள்ளது என்னது? அனல் மின் உற்பத்தி மாதிரி விளங்குது. சரியா? நுரைச்சோலையில நீங்க பார்க்கலாம். இதை ஒத்த ஒரு தோற்றத்தை நீங்க பார்க்கலாம். அனல் மின் உற்பத்தி. சரி, இரண்டு மின் உற்பத்தி முறைகள். தரப்பட்டவற்றுள் சூழல் மாசடைதலை ஏற்படுத்தக்கூடிய மின் உற்பத்தி முறை யாது? அப்ப அதுல பார்த்தாலே விளங்குது சூழலுக்கு எவ்வளவு புகைகள் வெளியிடப்படுதுன்னு சொல்லி. சரி, அப்ப வளி மாசடைகிற செயற்பாடு நடப்பதை நாங்க இந்த போட்டோல பார்க்கலாம், கண்ணால பார்க்கலாம். ஆகவே இங்க தரப்பட்டவற்றுள் சூழல் மாசடைதலை ஏற்படுத்தக்கூடிய மின் உற்பத்தி முறை யாது? இங்க ஏபின்னு தர இல்லை ஒவ்வொன்றுக்கும். அப்ப ஏ பி அப்படின்னு எழுதவும் முடியாது. அப்ப என்னன்னு சொல்லித்தான் எழுதணும். ஆகவே அந்த இரண்டாவது உள்ளது அனல் மின் உற்பத்தி. அப்படி உங்களுக்கு சரியாக இனம் காண முடியாவிட்டால் இரண்டாவது உள்ள படம் அல்லது படம் 2 எழுதினாலும் சரி. சரியா? இது முதலாவது படம் 1, இது படம் 2. ஆனால் அவங்க பொதுவாக குறிச்சு தருவாங்க ஃபைனல் எக்ஸாம்ல. அதனால உங்களுக்கு எழுதலாம். இது படம் 2 எழுதலாம் அல்லது அனல் மின் உற்பத்தி எழுதலாம். சக்தி நெருக்கடிக்கு தீர்வாக அமையக்கூடிய மின் உற்பத்தி முறை யாது? சக்தி நெருக்கடிக்கு தீர்வுன்னு சொன்னால், சக்தி நெருக்கடிந்தால் உற்பத்தியை விட செலவு அதிகமாக உள்ள சந்தர்ப்பத்தில் நெருக்கடின்னு சொல்லுவோம். அப்ப எங்களோட நாட்டில் கொஞ்ச நாளைக்கு முதல் பெட்ரோல் நெருக்கடி எல்லாம் ஏற்பட்டது. அதாவது பயன்பாட்டை விட விநியோகம் குறைவாக இருக்கிற சந்தர்ப்பத்தில் அது நெருக்கடியாக மாறும். மின்சாரம் பயன்படுத்துகிற அளவை விட உற்பத்தி அல்லது விநியோகம் குறையும் சந்தர்ப்பத்தில் அதை நெருக்கடின்னு சொல்லுவோம். அப்ப இப்ப இந்த நெருக்கடிக்கு தீர்வாக அமையக்கூடியது, அதாவது அது முடிவடையக்கூடியதாக இருக்கக்கூடாது. உற்பத்தி செய்ய எங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கணும். மீள புதுப்பிக்கக்கூடிய சக்தியாக இருப்பதுதான் மிக பொருத்தம். அப்ப நாங்க பயன்படுத்தும் போது அது மீள உருவாகுவதற்கு குறுகிய காலத்தில் மீள உருவாகணும், அல்லது நாங்க பயன்படுத்தும் அளவை விட கூடுதலான அளவு உற்பத்தியாக கூடியதாக இருந்தால் அதை மீள புதுப்பிக்க கூடியது என்போம். நாங்கள் பயன்படுத்தும் அளவானது உற்பத்தியாகும் அளவை விட கூடுதலாக இருக்கு, அல்லது அது மீண்டும் உருவாகிறதுக்கு நீண்ட காலம் எடுக்கும். அப்படியாக இருந்தால் அதை மீள புதுப்பிக்க முடியாத சக்தி முதல்னு சொல்லுவோம். அது அந்த அனல் மின் உற்பத்தி. அதை நேரம் உதாரணத்துக்கு சொன்னால் சுவட் எரிபொருள், பெட்ரோல், மண்ணெண்ணெய் போன்றவைகளும் மீள புதுப்பிக்க முடியாத சக்தி முதலுக்கும் இந்த காற்று, கடல் அலை, அடுத்து சூரிய ஒளி இவற்றை மீள புதுப்பிக்க கூடிய சக்தி முதலாகவும் எங்களுக்கு குறிப்பிடலாம். சூரியன். சக்தி நெருக்கடிக்கு தீர்வாக அமையக்கூடிய மின் உற்பத்தி முறை யாது என்று கேட்டால் முதலாவது படம், அதாவது சூரிய மின் உற்பத்தி. சூரிய மின் உற்பத்தி. எமது வீடுகளுக்கு வழங்கப்படும் மின்னோட்ட வகை எது? 230 வோல்ட்டுடன் எமது வீட்டுக்கு என்ன மின்னோட்டம் வழங்கப்படும்? சொல்லுங்க பாப்போம். ஆடலோட்டம். வெரி குட். வீடுகளுக்கு வழங்கப்படும் மின்னோட்டம் ஆடலோட்டம். ஆடலோட்டம் என்றால் மின்னோட்டத்தின் திசை நேரத்துடன் மாறும். மின்னோட்டத்தின் திசை நேர்மறை 2 திசைகளுக்கு போகும். ஆகவே எமது வீடுகளுக்கு வழங்கப்படும் மின்னோட்டம் என்ன மின்னோட்டம்? ஆடலோட்டம். அப்ப நேரோட்டம், ஆடலோட்டம் 2 இருக்கு. எமது வீடுகளுக்கு வழங்கப்படும் மின்னோட்டத்தை நாங்க ஆடலோட்டம் என்று சொல்லுவோம். சரியா பிள்ளைகள்? அடுத்தது மின்கலம் ஒன்றிலிருந்து பெறப்படும் மின்னோட்டத்திற்கும்
நேரத்திற்குமான வரைவு. மின்கலம் ஒன்றிலிருந்து கிடைப்பது அல்லது இந்த சூரிய களத்திலிருந்து கிடைப்பது நேரோட்டம். நேரோட்டம் என்றால் மின்னோட்டத்தின் திசை நேரத்துடன் மாறாது. அப்ப நாங்க ஆடலோட்டம் வரையறதுக்கு வந்தால், கிராஃப் ஆடலோட்டம் வரையறதுக்கு வந்தால் நாங்கள் நேர் திசை மட்டும்தான் இருக்கு. இந்த கிராஃப்ல மறை திசையை வரைஞ்சி இப்படி போகலாம். அது எப்படி எந்த டிசைன்லையும் போகலாம். இப்படியும் போகலாம், வளைஞ்சும் போகலாம், இப்படி இப்படி போய் மறை திசையில போகலாம். இப்படி போறது ஒரு ஆடல் ஓட்டம். இதையும் நாங்க ஒரு திசையில மட்டும் வரைஞ்சால் இப்படி இப்படி போய் இப்படி போய் சரியா இப்படி எப்படி வளைஞ்சு போகலாம், இப்படி நேர்கோடா போகலாம். ஆனால் இப்படி நேர் திசையில மட்டும்தான் இருக்கு. பாருங்க, பூஜ்ஜியத்துக்கு மேல மட்டும். கிராஃப்ல நடுவில் பூஜ்ஜியம், மேல நேர், கீழே மறை. அப்போ ஒரு திசையில, மறை திசையில அல்லது நேர் திசையில மட்டும் போகுமா இருந்தால் அது நேரோட்டம். மின்னோட்டத்தின் திசை நேரத்துடன் மாறாதது தான் நேரோட்டம் நாங்க சொல்லுவோம். அதற்கு மாற்று மின்னோட்டம் என்று சொல்றோம். மாற்று மின்னோட்டம் சொல்றது நான் கேள்விப்பட்டில்லை. இதற்கு அதுக்கு மாற்று மின்னோட்டம். நேரோட்டம், ஆடலோட்டம். ஆடலோட்டத்துக்கு தூய தமிழ் அப்படி மாற்று மின்னோட்டம் கொண்டு வந்தாங்களோ தெரியாது. பாடநூல்கள் எல்லாம் இருக்கு, பேப்பர்கள் எல்லாம் இருக்கு. ஆடலோட்டம்னு சொல்லித்தான். ஒரு ஆடல் என்பதை மாற்றுண்டு தூய தமிழுக்கு மாத்தி மாற்று மின்னோட்டம் என்று சொல்லியிருப்பாங்க. சரியா? அந்த தமிழ் மொழிபெயர்ப்பு அப்படி வரலாம். சரியா? தமிழ் மொழிபெயர்ப்புல அப்படி வரலாம். இதுக்கு நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. மாற்று மின்னோட்டம் என்று சொன்னால் ஆடலோட்டம் தாண்ட ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சரி, அப்ப நீங்க விடை எழுதுறதுக்கு பயன்படுத்தும் போது பார்ட் 2ல விடை எழுதுறதுக்கு அது ஆடலோட்டம் சொல்ல பயன்படுத்துங்க. ஏன்னு சொன்னா எங்களோட பாட புத்தகத்துல நாங்க படிக்கிற சொல் ஆடலோட்டம். ஆகவே பேப்பர் திருத்துறவருக்கு அந்த சொல் இருக்கணும், அல்லது ஸ்கீம்ல அந்த சொல் இருந்தால் தான் மாற்று மின்னோட்டத்துக்கு மார்க்ஸ் போடுவாங்க. ஸ்கீம்ல இருக்கணும், அல்லது பேப்பர் திருத்துறவருக்கு அந்த சொல் தெரிஞ்சிருக்கும். ஆனா எல்லாருக்கும் தெரிஞ்ச சொல் தான் ஆடலோட்டம். சரி, ஆகவே நேரோட்டத்துக்கான வரைவு இதுல இப்படி நேர்கோடு நடிச்சா சரி. அது வளைஞ்சு போனாலும் பிரச்சனை இல்லை. மின்னோட்டத்தில் அளவு கூடி குறைஞ்சன்னு எடுக்கலாம். சரியா? மின்கலத்தில் ஒன்றிலிருந்து பெறப்படும் மின்னோட்டத்திற்கும் நேரத்துக்கும் இடையிலான அப்ப நேரோட்டத்துக்கான கிராஃப் இப்படி எந்த இடத்துலையும் வரையலாம். சரியா? ஓகே. காலை உணவாக பானையும் முட்டையையும் பொலித்தீன் பையில் பொதி செய்து ராஜன் கொண்டு சென்றான். மயில் பெருமானம் கூடிய உணவு இவற்றில் எது? அப்போ உணவு மயில் நீங்க படிச்சிருக்கீங்க. உணவு மயில் உற்பத்தி செய்யப்பட்ட இடத்திற்கும் நுகரப்படும் இடத்துக்கும் இடையிலான தூரத்தை தான் அதை மயில் பெருமானங்கள் அலப்பமாக இருந்தால் அதை நாங்கள் உணவு மயில் சொல்லுவோம். சரியா? உணவு மயில். அப்ப உணவு மயில் தொடர்பாகத்தான் இந்த கேள்வி இருக்கு. அவை உற்பத்தி செய்யப்பட்ட இடத்திற்கும் நுகரப்படும் இடத்திற்கும் இடையிலான தூரம் எதுக்கு கூடவாக இருக்கோ அதுதான் உணவு மயில் பெருமானம் கூடிய உணவாக எடுப்போம். சரி, எல்லாரும் அனுப்பியிருக்கீங்க. பான். சரி, அப்ப உணவு மயில் பெருமானம் என்றால் நான் ஏற்கனவே சொன்னது போல யாதேனும் உணவு, யாதேனும் இடத்திலிருந்து நுகரப்படும் இடம் வரை கொண்டு செல்லப்படும் தூரம் அவ்வுணவின் மயில் பெருமானம் என அழைக்கப்படும். அதன் அலகு மைலின் கீழ் கிலோகிராம். சரி, அதாவது கிலோகிராமிற்கு மைல்கள். அதே நேரம் அங்க மயில் பெருமானங்களை வந்தா நாங்க அது தூரங்களை கூட்டினால் சரி. அந்த மயில் பெருமானத்துல இன்னொரு முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கு. உணவு மயிலின் அளவு குறையும் அளவிற்கு அவ்வுணவானது நிலையானதும். அப்ப உணவு மயில் பெருமானம் குறைந்தால் நிலையானதும் சூழல் நேயமானதும் ஆகும். இதன் காரணமாக நாம் எடுக்கும் உணவு மயிலின் அளவை குறுகியதாக்கிக் கொள்ளல் என்று சொன்னால் தூரத்திலிருந்து பெற்றுக்கொள்ளப்பட்டால் அந்த உணவுக்கான எரிபொருள் செலவு, போக்குவரத்து செலவு, களஞ்சிய செலவு எல்லாம் ஏற்படுவதனால் அந்த நிலையான தன்மை ஒன்று இல்லாமல் போகும். வீட்டு தோட்டத்தில் ஒரு தென்னை மரம் இருக்கு, அங்கிருந்து தேங்காய் விற்றால் எங்களுக்கு நிலையானதாக அந்த நிலையாக தேங்காய் பெற்றுக்கொள்ளலாம்.
உணவு மயில் பெருமானம் குறையும் போது அது நிலையானதாக இருக்கும். அதே நேரம் எரிபொருள் செலவு, வாகன செலவு, போக்குவரத்து பிரச்சனைகள் எதுவுமே இல்லை. அந்த சூழல் நேயமானதாக இருக்கும் உணவு மயில் பெருமானம் குறைவது. இந்த கேள்விக்கு மயில் பெருமானம் கூடிய உணவு இவற்றில் எது? உணவாக பான் செய்வோம். கோதுமை மா நாங்கள் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்வோம். அப்ப அதுக்கான உற்பத்தி செய்யப்பட்ட இடத்திற்கும் நுகர்வும் இடத்திற்கு இடையிலான பாரிய தூரம் ஒன்று ஏற்படுது. ஆனால் முட்டை நாங்கள் ஃபார்ம்ல இருந்து பெற்றுக்கொள்வோம், உள்நாட்டிலேயே பெற்றுக்கொள்வோம், அல்லது வீட்டிலிருந்து பெற்றுக்கொள்வோம். ஆகவே அதற்கான உற்பத்தி செய்யப்பட்ட இடத்திற்கும் நுகரப்படும் இடத்திற்கும் இடையிலான தூரம் மிக குறுகியது. அவை உணவு மயில் பெருமானம் கூடியது பான் ஆகும். உங்கள் எல்லாரையும் சரி. முட்டை வைரட்டு சோதனை பொருளுடன் காட்டும் நிறம் யாது? முட்டை வெள்ளை கரு, புரதத்தை கொண்டது. புரதத்துக்கான பரிசோதனை தான் பையுரேட்டு. பையுரேட்டு கரைசலுக்கு புரதம் என்ன நிறத்தை தரும் என்பதுதான் இந்த கேள்வி. சொல்லுங்க பார்ப்போம். பையுரேட்டு கரைசலுக்கு புரதம் என்ன நிறத்தை தரும்? கடும் ஊதா. சிவப்பு நிற எண்ணெய் கோலம் என்று சொன்னால் அது இலிப்பிட்டுக்கான சூடான் திரி பரிசோதனை. சிவப்பு நிற எண்ணெய் கோலம் இலிப்பிட்டுக்கான சூடான் திரி பரிசோதனை அது வராது. எங்க புரதத்திற்கான பரிசோதனை கேட்கப்பட்டிருக்கு. ஆன்சர் அனுப்புங்க. பாருங்க, புரதத்தை இனங்காணும் சோதனை. பருப்பை நன்றாக தூளாக்கி நீர் சேர்த்து பெறப்பட்ட கரைசல் அல்லது முட்டையின் வெண்கரு என்று சொன்னா மஞ்சக்கருல இலிப்பிட்டு இருக்கு. கரைசலுக்கு 5% சோடியம் ஹைட்ராக்சைடு கரைசலின் சம கனவளவு சேர்க்கப்பட்டு 1% செப்பு சல்பேட். சோடியம் ஹைட்ராக்சைட்டையும் 5%, 1% செப்பு சல்பேட்டு கரைசலையும் சேர்த்து நாங்கள் பையுரேட்டு சோதனை பொருள் என்று சொல்லுவோம். இதை நாங்கள் போட்டால் கரைசலில் இளஞ்சிவப்பு ஊதா அல்லது கடும் ஊதா நிறம் தோன்றும். அப்ப இந்த கேள்விக்கான விடை முட்டை பையுரேட்டு சோதனை பொருளுடன் காட்டும் நிறம் யாது? இளம் சிவப்பு ஊதா அல்லது கடும் ஊதா. இந்த ரெண்டுல ஒன்றடினா சரி. இளம் சிவப்பு ஊதா அல்லது கடும் ஊதா. ஓகேயா? சரி, அடுத்த கேள்வி நாங்க பார்ப்போம். பொலித்தீனை எரிப்பதால் சூழலுக்கு சேரும் வாயு யாது? அது ஒரு ஹைட்ரோ கார்பன் பல்பகுதியம். அப்ப பொலித்தீனை எரிப்பதால் சூழலுக்கு சேரும் வாயு. அப்ப பொலித்தீனை எரிச்சால் கார்பனீராக்சைடு வாயு வரும். குறைத்தகனமாகும் போது கார்பனோராக்சைடு வாயு வரும். சரியா? இந்த கேள்வி பேப்பரோட விடையில டயோப்சின் ஒன்று இருக்கு. சரியா? நாங்க படிச்ச அடிப்படையில பார்த்தால் கார்பனீராக்சைடு பிரதான. ஏன்னு சொன்னால் பொலித்தீன் என்பது ஒரு ஹைட்ரோ கார்பன். ஹைட்ரோ கார்பன் தகனம் அடையும் போது அப்படிதானே ஹைட்ரோ கார்பனின் பெருதிகளாக நாங்க படிச்சோம் பொலிஎத்தீன். யாவுமே கார்பனும் ஐதரசனும். ஒரு பகுதியம் என்ன? எத்தீன் அல்லது எத்திலீன். எப்படி இருக்கும்? யாவும் கார்பனும் ஐதரசனும். அப்ப ஹைட்ரோ கார்பன் பரிசோதனையில பார்த்தோம். ஹைட்ரோ கார்பன் ஒன்றை மெழுகொன்றை எரிக்கும் போது கார்பனீராக்சைடு வாயுவும் நீராவியும் பெறப்படும் சொல்லி. அவை பொலித்தீனை நாங்க இது ஒரு பகுதியும் கார்பன் ஐதரசனும் கொண்டிருக்கு. சூழலுக்கு சேரும் வாயு பிரதானமாக கார்பனீராக்சைடு. குறைத்தகனம் நிகழும் போது கார்பனோராக்சைடும் வரும். சரி, கார்பன் அடிச்சூடு கணித்தலில் பயன்படுத்தப்படும் பதார்த்தம் யாது? கார்பன் அடிச்சுவடி என்றால் எதை அடிப்படையாக கொண்டு கார்பன் அடிச்சுவடு கணிக்கப்படுது? சொல்லுங்க பாபு. என்ன வாயு? நீரடிச்சுவடு, கார்பன் அடிச்சுவடு. எதை அடிப்படையாக கொண்டது? நபர் ஒருவரினால் அல்லது உற்பத்தி ஒன்றினால் அல்லது நிறுவனம் ஒன்றினால், ஏதாவது ஒன்றினால், நபர், உற்பத்தி, நிறுவனம், குறித்த காலப்பகுதியில் குறித்த செயற்பாட்டின் போது வெளிவிடப்படும் ஒட்டுமொத்த கார்பனீராக்சைட்டின் அளவு. ஒரு தொழிற்சாலையில, ஒரு பாடசாலையில அல்லது ஒரு கடையில அல்லது நிறுவனத்துல அந்த செயற்பாடுகளின் போது அந்த குறித்த காலப்பகுதியில வெளிவிடப்படும்
மொத்த காபனீரொட்சைட்டின் அளவை தான் நாங்க கார்பன் அடிச்சுவடுன்னு சொல்லுவோம். பெருமளவிலான தரவுகளின் அவசியம். கார்பனீரொட்சைட்டு வாயு இயற்கையாக உற்பத்தி செய்யப்படுதல். உதாரணத்துக்கு சுவாசத்தின் போதும் உற்பத்தியாகும், கார்பன் வட்டத்தின் போதும் கார்பன் உற்பத்தியாகிற முறைகளை நாங்கள் பார்க்கலாம். அப்ப பெருமளவிலான தரவுகளின் அவசியம். கார்பனீரொக்சைட்டு வாயு இயற்கையாக உற்பத்தி செய்யப்படுதல் காரணமாக முழுமையாக கார்பன் அடிச்சுவட்டினை கணிப்பிட முடியாது. கார்பன் அடிச்சுவடினை கணிப்பிட முடியாமைக்கான காரணம் என்னன்னு கேட்டால் பெருமளவிலான தரவுகளின் அவசியம், கார்பனீரொக்சைட்டு வாயு இயற்கையாக உற்பத்தி செய்யப்படுதல் என்பவற்றை குறிப்பிடலாம். அவை இந்த கேள்விக்கான விடை வெளிவிடப்படும் மொத்த கார்பனீரொக்சைடு கார்பன் அடிச்சுவடு கணித்தலில் பயன்படும் பதார்த்தம் யாது? கார்பனீரொக்சைட்டு வாயு அல்லது கார்பனீரொக்சைடு என்று எழுதினால் சரி. அப்ப இரண்டாவது கேள்வி ஒளித்தொகுப்பு தொடர்பாக இருக்கு. ஆகவே நாங்கள் இந்த கேள்வியை அடுத்த கிளாஸ்ல தொடருவோம். இத்தோட இந்த கிளாஸை நிறைவு செய்து கொள்வோம்.